இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோ டீ ஷாப்பிங். பைமோ டீ ஷாப்பிங் வந்து ஒரு கிராசரி மொபைல் ஆப். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்பைசி ஐட்டம்ஸ், பர்சனல் கேர், ஓரல் கேர்னு, பேபி கேர் அப்படின்னு எக்கச்சக்க பொருட்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மற்ற ஷாப்பிங்கை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவே லோவஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் குயில் சத்தம் கேட்டிருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்குமா சோகமாக இருக்குமா? ரொம்ப டெய்ப்பாக யோசிச்சு பாருங்க. குயில் சோகமா மகிழ்ச்சியா? அது அது அதோடைய குரலிலேயே ஒரு சின்ன துன்பியல் இருக்குங்க. பட் டீப்பாக கேட்டிங்கன்னா அப்படின்னும் அது ஒரு மாதிரியான துக்கம் இருக்கும் அதுக்குள்ள. பாரதி அதை சொல்லுகிறான். கத்தும் குயிலோசைங்கிறாங்க, நாமெல்லாம் அதை பாட்டுங்கிறோம். அது பாட்டு இல்லைங்கிறான் பாரதி. நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, அது பாட்டு இல்லைங்கிறது என்னைக்கு தெரியுமா புரிஞ்சுக்கிட்டேன்? உங்கள் எல்லோருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். கோழியோ எந்த பறவையோ முட்டை போடணும் அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு முன்னால தான் ஓடு கட்டும். 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரம் ஓடு கட்டும். இந்த ஓடு கட்டுற அந்த டைம் தான் அந்த பறவைக்கு பிரசவ வலியா. அதுக்கு பிரசவ வலியா தான், முட்டை வெளியே வருவதல்ல நம்மை போல் பிரசவ வலி. அதுக்கு ஓடு கட்டுவது தான் பிரசவ வலியா. அந்த வலியில இருக்கிற அந்த குழந்தை என்ன, அந்த பறவை என்ன பண்ணுமா, அதுக்காக அந்த முட்டை போடுறதுக்கு முன்னாலேயே கூடு கட்டிடுமா. அது கூடு கட்டிட்டு தான் ஆணோட சேருமே. கூட ஆண் தான் கட்டும். இந்த ப்ரொசீஜர் அந்த பறவைக்கு உண்டு. ஆனால் ஒரு பறவை இருக்குது, ரொம்ப பாவம், குயில். அதுக்கு கூடு கட்ட தெரியாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இயற்கை 1.5 மணி நேரத்தில் நீ முட்டை போடணும்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஓடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன செய்யும் தெரியுமா? ஐயோ, நான் படிச்சு ரொம்ப வியந்து போனேங்க. ஆண் குயில் இருக்குல்ல, அதனுடைய உதவியோடு போய் ஒரு மரத்தில் உட்காந்துக்குமா பெண் குயில். ஆண் குயில் என்ன பண்ணுமா, அந்த மரங்கள்ல இருந்து எல்லா இடத்துலையுமே காக்கா கூட தேடுமாங்க. காக்கா கூடுனா சாதாரண கூடு இல்ல, முட்டை இருக்கிற காக்கா கூடு. ஏன்னா முட்டை இல்லாத காக்கா கூடுனா இது போட்டுச்சுன்னா அது கீழே தள்ளிடும். 1.5 மணி நேரத்தில் இந்த போராட்டத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கான போராட்டத்தை விட அதிகமானது குயிலுக்கான போராட்டம். தேடி கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுமா, அந்த பெண் காகத்தை சீண்டி பெண் காகத்தை தூரமா கூட்டிட்டு போமா. அந்த டைம்ல இந்த குயில் இருக்குல்ல, பெண் குயில் வந்து முட்டை போட்டுருமா. இங்க இல்ல பிரச்சனை, அம்மா அப்பா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அது போய் அங்க உட்காந்துக்கும். இப்ப பிரச்சனை ஆரம்பிக்கிறது குஞ்சுக்கு, முட்டைக்கு. அது அடை காக்கப்படும் காகத்தால். குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிச்சு மேல வரக்கூடிய வரையில காகத்துக்கு தெரியாது இது குயில் குஞ்சுன்னு. காக்கா குஞ்சுன்னு தான் வளர்க்கும். கொண்டு வந்து சோறு கொடுக்குமா. சோறு கொடுக்கும்போது வாய் திறந்த கீச் கீச்சுன்னு வாங்கும்ல. அப்ப வாங்கும் போது உள்ள இருந்து சத்தம் வரும்ல. அந்த சத்தம் வளர வளர சிறகு முளைப்பதற்கு முன்னால் சத்தம் வரும்போது காக்கா பார்க்குமா, வாட் இஸ் திஸ், வேர் இஸ் அவர் ஃபேமிலி வாய்ஸ்? இட் இஸ் டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்டா இருக்கிறியே அப்படின்னு வாய் பசிக்காக